அனைவருக்கும் வணக்கம். வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம். ரேஷன் கடைகளை அணுகுவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் PWDS நலனை இலக்காக கொண்டு பொது விநியோக முறையின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக விநியோகிக்கும் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த திட்டம் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் இந்த திட்டம் மாநிலத்தில் உள்ள மொத்தம் 2.21 கோடி அட்டைதாரர்களில் சுமார் 15 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களை உள்ளடக்கும். 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் அல்லது நியாய விலைக் கடைகளில் இருந்து பொருட்களை சேகரிக்க வேறு எந்த நபரும் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் உள்ள வீடுகளில் கவனம் செலுத்தப்படும். முன்னுரிமை குடும்ப அட்டை PHH மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை NPHH வைத்திருக்கும் இரு அட்டைதாரர்கள் தகுதியுடையவர்கள். அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், துவரம் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட்டுறவுத் துறையால் இயக்கப்படும் மேக்ஸி லாரிகள், மினி லாரிகள் மற்றும் வேன்கள் போன்ற வாகனங்கள் மூலம் பயனாளிகளின் வீட்டு வாசலுக்கு டெலிவரி செய்யப்படும். 2021 முதல் மாற்றுத்திறனாளிகளில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்கள் முன்னுரிமை குடும்ப அட்டை PHH பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக விநியோகிக்கும் சேவை திட்டம் என்பது அட்டை வகையை பொருட்படுத்தாமல் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் வீட்டு வாசலில் டெலிவரி பெறுவதை உறுதி செய்கிறது என்று ஒரு மூத்த அதிகாரி கூறினார். டெலிவரி முகவர்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்திற்கு பிறகு பொருட்களை வீட்டு வாசலில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படும். செயல்படுத்தல் திட்டங்கள் மற்றும் பயனாளிகளின் பட்டியலை இறுதி செய்வதற்காக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் இன். முருகானந்தம் சமீபத்தில் சிவில் சப்ளைஸ் மற்றும் கூட்டுறவுத் துறைகளின் அதிகாரிகளுடன் உயர்மட்ட மறுஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 24,800 முழுநேர மற்றும் 10,355 பகுதிநேர ரேஷன் கடைகள் உள்ளன. கூட்டுறவு சங்கங்கள் 35,000க்கும் மேற்பட்ட கடைகளை நிர்வகிக்கின்றன. மேலும் ஏற்கனவே வலுவான தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்பை கொண்டுள்ளன. எனவே இந்த உள்கட்டமைப்பு வசதியைக் கொண்டு வீட்டு வாசல் விநியோகத் திட்டம் தளவாட சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் கூறினார்கள். இந்த முயற்சி ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரத்திற்குள் மொத்தமாக விநியோகங்களை செயல்படுத்துவதன் மூலம் கிடங்கின் செயல்திறனை மேம்படுத்தும் என்றும் இதனால் சேமிப்பு இழப்புகளை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் 18.45 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்தியோதயா அன்ன யோஜனா ஆய் அட்டைகளை வைத்திருக்கின்றன. இதனால் அவர்களுக்கு மாதத்திற்கு 35 கிலோ அரிசி கிடைக்கும். சில ஆய் பயனாளிகளும் புதிய திட்டத்தின் கீழ் தகுதி பெறலாம். தொலைதூர மற்றும் அணுக முடியாத பகுதிகளை அடைய கூட்டுறவுத் துறை ஏற்கனவே 2494 நடமாடும் நியாய விலைக் கடைகளை மலைப்பாங்கான மற்றும் ஆற்றங்கரையோரப் பகுதிகளுக்கு சேவை செய்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.